ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்தலாமா வாங்க. ஸோ அம்மா வந்துட்டு அரிசிக்கு ஊற வச்சுருந்தாங்க தோசைக்கு. கருப்பு உளுந்து அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா இப்படி கசக்குனீங்க அப்படின்னா, கசக்கி கசக்கி தண்ணிய வடிச்சிங்கன்னா, அந்த கருப்பு எல்லாமே வந்துரும். அம்மா வந்து பச்சரிசி தான் ஊற வச்சிருந்தாங்க. அது கூட பழைய சாப்பாடு இருக்குல்ல, அத போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அப்புறம் மாவு அரைச்சு வச்சுட்டு சப்பாத்திக்கும், பூரிக்கும் மாவு பெசைய ஆரம்பிச்சுட்டேன். சப்பாத்திக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது? அ ஒரு மாரி நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். பூரிக்கு வந்துட்டு ரொம்ப டைட்டா இருக்கணும். ஏன் அப்டின்னா, அப்பதான் வந்துட்டு எண்ணெய் உரியாது. அதுக்கப்புறம் முட்டை தொக்கு பண்ண சொன்னாங்களா வீட்ல. சரின்னு சொல்லிட்டு 3 முட்டைய மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். 15 நிமிஷம் போட்டா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. அது தக்காளிய வந்துட்டு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊத்திட்டு, நீங்க வந்து ஸ்பைசஸ் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் சீரகம் மட்டும் போட்டுருக்கேன். சீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் உள்ள போட்டு, நல்லா வந்து அது வதங்கட்டும். வதங்கறதுக்கு அளவா கொஞ்சமா உப்ப போட்டுருங்க. உப்பு போட்டு அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சு வச்ச தக்காளி ஊத்திருங்க. ஊத்திட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அது கூட வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்னைக்கு வந்து நான் மில்லட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? வாங்க. குதிரவாளி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது? வரகரிசி, அப்புறம் சாம, அப்புறம் என்ன தினை அரிசி. ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலா மில்லட் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் குக்கும்பரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முட்டைய உள்ள போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலா கூட வந்துட்டு வதங்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். என் தம்பி வந்து பூரி அவ்வளவா சாப்பிட மாட்டான். அவனுக்கு சப்பாத்தி சுட்டு குடுத்துட்டு, மத்த எல்லாத்துக்குமே வந்துட்டு பூரி சுட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஒரு 2 சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு வந்துட்டு பெருசா திரட்டணும். பூரிக்கு வந்துட்டு சின்னதா திரட்டுனா போதும். அது கொஞ்சம் தண்டியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு பூரி நல்லா உப்பி வரும். நான் எப்ப சுட்டாலுமே பூரி நல்லா உப்பி வரும். நீங்க மாவு எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும். ஓகேவா? அப்ப அதையும் சுட்டுட்டு, எனக்கு நான் முட்டை சாப்பிட மாட்டேன்ல, கொஞ்சமா தொக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டேன். நைட்டு வந்துட்டு சுண்டல ஊற வச்சலான்னு சொல்லிட்டு, சுண்டல நல்லா கழுவி, தண்ணிய ஊத்தி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது தான். ஓகே பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச். ஹேப்பியா இருங்க. சேஃபா இருங்க.